அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் பார்க்க போகின்ற முக்கியமான விடயம் என்னவென்றால் ஜெகனுக்கானில ஜெகன் அங்கே என்பது அவருடைய அக்காவின் வீட்டை போயிட்டார். பலாங்குடியில் அவருடைய அக்காட வீடு இருக்குது. அவர் அந்த பரிசை கொண்டாடுறதுக்கு அங்கே பலகாரங்கள் செஞ்சுருக்கிறீங்க. அந்த பலகாரங்களை சாப்பிடுவதற்காக போயிருக்கிறார். அடுத்த விஷயம் என்னவென்று பார்த்தால் எங்களுடைய அன்னை பூவதி அவர்களுடைய நினைவு நாளை அரசியலாக்க வேணாம் என்று அவருடைய மகள் அவர்கள் தெரிவித்திருப்பதோடு சில அதுக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்டும் அவர் கொடுத்திருக்கிறார். அந்த விடயம் தொடர்பாக பார்க்க போகின்றோம். அடுத்தது என்பிபி அரசாங்கம் தகுந்த முறையில் செயற்படுவதில்லை என்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த விடயமும் அடுத்தது முன்னணி சோசலிச கட்சியின் உறுப்பினர் புது ஜெயக்கூட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் ரணில் அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த விடயம் தொடர்பாகவும் நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் என்னவென்றால் அன்னை பூவதியூருடைய நினைவு நாளை ஒரு சிலர் அரசியலாக்குகிறார்கள் என்று அவருடைய மகள் தெரிவித்திருப்பதோடு அவர்களுக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்டும் அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். அது என்னவென்று பார்த்தால் நோர்வே நாட்டில் வாழ்பவர்களிடமிருந்து ஒரு 3 நபர் காசுயை பெற்று அந்த பணத்தினை தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அன்னை பூவதியினுடைய நினைவு நாளானது அமைதியான முறையில் நடைபெற வேண்டும். ஆனால் இவர்கள் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக பேரணியாகவும் போராட்ட களங்களாகவும் அல்லது விளையாட்டு போட்டிகளை நடத்தி அன்னையினுடைய அந்த புனிதத்துவத்தை குழப்புகிறார்கள் என்ற விதத்தில் அவர் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு செஞ்சிருக்கிறார். இதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேணும் என்று அவர் அந்த கம்ப்ளைண்ட்டில் குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையிலேயே எங்களுடைய அரசியல் பரப்பானது ஒரு மாறுபட்ட ஒன்று தான். என காலகாலமாக பல்லாயிரம் மக்கள் இறந்த யுத்தத்தை கூட இன்று அரசியலாக்குகின்ற தன்மை காணப்படுகிறது. உண்மை பொய் எது என அறிவது மக்கள் மத்தியில் பாரிய ஒரு விளைப்பாக பாரிய ஒரு இதில் உண்மை பொய் எது என அறிவதில் மக்கள் தவறி விடுகிறார்கள். சில பேர் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காக இவ்வாறான புனிதமான நாட்களை பயன்படுத்திக் கொள்வதனால் பல உணர்வு உள்ள ஜீவன்கள் அந்த புனித நாட்களில் கலந்து கொள்வதை தவிர்த்து கொள்கிறார்கள். இங்கு போனால் அரசியலாகிவிடுமோ என்று எங்களுடைய முள்ளிவாய்க்கு நினைவு நாள் கூட அவ்வாறான ஒரு அரசியலாக்குகின்ற தன்மை தான் அங்கே இலங்கையில் காணப்படுகிறது. இது நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த விடயத்தில் உண்மை பொய்யை தாண்டி எந்த ஒரு காலத்திலையும் உணர்வு பூர்வமான விடயங்களை சுய லாபத்திற்காக அரசியலாக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். அது என்னவென்று பார்த்தால் எங்களுடைய கயேந்திரகுமார் பொன்னம்பலம் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். என்பிபி அரசாங்கமானது செம்மணியில் மனித கூலி தொடர்பான விடயங்களையும் பின்னடிப்பு செய்கிறது. அதுக்கு வரும் 20 லட்சம் தான் செலவாக போகிறது. அந்த 20 லட்சத்தை கூட என்பிபி அரசாங்கம் கொடுக்காமல் பழைய அரசாங்கங்கள் போலவே இந்த அரசாங்கம் நடந்து கொள்கிறது என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். என்னவென்று பார்த்தால் செம்மணி மனித புதைக்குழி யாரும் அறிந்த உண்மையே அதுக்கு பூரணமான ஆதாரங்கள் இருந்தும் அரசாங்கம் அந்த விடயத்தில் பின்னோக்கி காணப்படுகிறது என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருப்பதோடு கடந்த அரசாங்கங்கள் போல தான் இந்த அரசாங்கமும் செயற்படுகிறது என்ற விஷயத்தை அவர் முன்வைத்துள்ளார். அத்துடன் வெறும் 20 லட்சம் ரூபாய் தான் அதுக்கு செலவாகும். ஆனால் அந்த 20 லட்சம் ரூபாய் கூட எங்களுடைய அரசாங்கம் ஒதுக்கவில்லை என்ற ஒரு விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருப்பதோடு தேர்தல் மேடைகளில் பிரச்சாரங்களில் நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம் என கூறும் அரசாங்கம் இதில் வாய் பொத்தி கொண்டிருக்கிறது என்ற விதத்தில் அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறார். யார்? எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள். அடுத்த விஷயம் என்னென்று பார்த்தால் உடனடியாக ரணில் விக்ரமசிங்காவை கைது செய்ய வேணும் என்று முன்னணி சோசலிச கட்சியின் உறுப்பினர் புது ஜெயக்கூட அவர் உடனடியாக ரணிலை கைது செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். என்னவென்று பார்த்தால் பட்டளந்த வதை முகாம் தொடர்பில் அரசாங்கம் நேர்மையாக செயற்படுகிறது என்பதை உண்மையாக இருந்தால் உடனடியாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்றால் அவர்தான் முழுமையான உண்மையான சூத்திரசாலி அந்த விடயங்களில் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையிலே எல்லாருக்கும் தெரிந்த விடயம் என்னவென்றால் பட்டளந்த வதை முகாம் தென்னிலங்கையில் உருவாக்கப்பட்ட ஆயுத குழுக்கள் போராட்டக்காரர்களை அடக்கி ஒடுக்குவதற்காக அந்த காலத்து அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டது தான் அந்த பட்டளந்த வதை முகாம். அந்த பட்டளந்த வதை முகாமில் பல்வேறுபட்ட மனித உரிமை மீறல் நடைபெற்றுள்ளது என்பது தொடர்பான கருத்துக்கள் தற்காலத்தில் அதிகரித்து வருகிறது. இதன் அடிப்படையில் அரசாங்கம் நேர்மையாகத்தான் செயற்படுகிறது
என்பது வந்து உண்மையாக இருந்தால் உடனடியாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து கைது செய்யப்பட வேணும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இவ்வாறான செய்திகளை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய யூடியூப் சேனல் என்னவென்று பார்த்தால் எங்களுடைய முஸ்பாத்தி